நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் நம்ம பண்ணக்கூடிய செலவு, அதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், எவ்வளோ குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம், இது எல்லாமே அவங்களுடைய லைஃப்பை சூப்பராக கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அது வந்து ஹெஃப்டியான ஒரு ப்ரைஸ் டேக்கோட வருது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பூதாகரமாக வளர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சில வருஷங்களுக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் மாதிரி இப்போ கிடையாது. ஸோ ரெகுலர் எஜுகேஷன், அதாவது ஸ்கூலுக்கான டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய கோச்சிங்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ், ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிற வகையில் எஜுகேஷன் அப்படிங்கும்போது ஒரு பெரிய செலவு ஆகும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஆனா அந்த எஜுகேஷனுக்கு ஆகக்கூடிய செலவை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பைபாஸ் பண்ணவே முடியாது. அதை ஒரு சாதாரணமான செலவா எடுத்துக்கவோ இல்லை அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவோ நம்ம பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செலவை எப்படி கிளீனா பிளான் பண்ணி உங்களுடைய ஃபினான்சஸை அது பாதிக்காத வகையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் இந்த எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் மூலமா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான டிப்ஸையும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கான டிப்ஸையும் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து கத்துக்குவீங்க. அண்ட் சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலர் ஸ்கூல் கோயிங் அப்படிங்கிற அந்த வகையில வரக்கூடிய எக்ஸ்பென்சஸே சில ஆண்டுகளுக்கு, ஒரு டிகேடுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பென்சஸை காட்டிலும் இப்போ பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இருந்துச்சு. ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தோம். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. ஏன்னா காலத்தின் தேவை அப்படி இருக்கு. ஸோ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் சயின்டிபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காரணமா குழந்தைகளுடைய எஜுகேஷன் தரமும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்த மாதிரி இருக்கணும். ஸோ உலக அரங்கில் வந்து ஒரு நல்ல முறையில் அவங்களுடைய கேரியர் வந்து அமையணும். நல்ல முறையில் ஃபினான்ஷியலா அவங்களுடைய லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கும் சரி, அவங்களுடைய நாலேஜை எப்பயுமே அப்டேட்டடா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப தேவைகள் வந்து இப்போ அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷனுடைய தரத்துல நம்ம எந்த விதமான காம்ப்ரமைசஸும் எடுக்க முடியாது ஆஸ் பேரண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இப்போ எஜுகேஷனோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய போர்ட்ஸ் இருக்கு. எப்படி வந்து சூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் குவாலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போக அதுக்கான பிரைஸ் டேக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ரெகுலர் ஸ்கூல்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து கோச்சிங் அப்படிங்கிற முறையிலும் நிறைய எஜுகேஷனுக்காக செலவாகுது. இந்த எல்லா செலவுகளும் எப்பயுமே வந்து இனிமேல் போக போக கோயிங் ஃபார்வர்ட் அது வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா வந்து அது நாள் போக்கில் வந்து அது குறையும். எப்பயாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த செலவெல்லாம் குறையுமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்பவே அதிகமா இருக்கு, இன்னும் போக போக அதிகமாக தான் இருக்கும். அப்படிங்கும் போது அதுக்கான ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை எப்படி பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளானிங்ல வரக்கூடிய முதல் ஸ்டெப் என்னன்னா, ஸ்டார்ட் early as possible. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த பிளானிங் வந்து எடுக்கிறோம், ஒரு குழந்தைங்களுக்கான எஜுகேஷன், நம்ம ஃபேமிலியில எஜுகேஷனுக்காக நம்ம எப்படி வந்து ஒரு ஃபண்டை பில்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ சீக்கிரம் இறங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ சீக்கிரம் இறங்காட்டியும் பரவாயில்ல, பட் நீங்க உங்களுக்கு சீக்கிரம் இறங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுல நீங்க இறங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ்க்கோ ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிக்கோ நீங்க வந்து பணத்தை தொடர்ந்து செலவழிச்சுட்டே இருக்காம, உங்களுக்கான என்ன விதமான கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான கமிட்மெண்ட்டா நினைச்சு அதுக்காக பணத்தை ரொம்ப ஏர்லியராகவே நீங்க ஒதுக்க ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஃபண்ட் வந்து ப்ராப்பரா க்ரோ ஆகி உங்களுக்கு தேவையான டைம்ல, கரெக்டான டைம்ல எஜுகேஷனுக்கு அது உதவக்கூடியதா இருக்கும். ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டேன் அப்படின்னாலும் இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போகல. ஸோ இன்னும் நீங்க லேட் பண்ணாம எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, உங்களுக்கு என்ன ஏஜா இருந்தாலும் சரி, எஜுகேஷனுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு எப்பயுமே யூ ஹேவ் டு செட் அசைட் மணி. அந்த ஃபண்டை வந்து கரெக்டாக பில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் எவ்வளோ பில் பண்ணணும், அதுக்கான அமௌண்ட் எனக்கு எப்படி தெரியும், எவ்வளோ வந்து நான் மாசம் மாசம் ஒதுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன படிக்க போறோம், என்ன படிக்க வைக்க போறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் பின் பாயிண்ட் பண்ணி நீங்க டிசைட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மெச்சூர்டு குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு நம்ம இதுல தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதான் படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெடிசனா, இன்ஜினியரிங்கா, எம்பிஏவா, இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலத்துல இருக்கு. முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் அகோ வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பாத்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, ஏகப்பட்ட துறைகள் வந்துருச்சு. ஸோ அந்தந்த துறைகளில் வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அந்த துறைகளில் படிப்பிற்கு எவ்வளோ செலவாகுது, கரண்ட்லி எவ்வளோ செலவாகுது, ஒரு கோர்ஸ் பர்சீவ் பண்றதுக்கு எவ்வளோ செலவாகுது, ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவையா, அதுக்கான எக்ஸாம்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, ஸோ இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் செலவாகும், அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ண வேண்டியது அவசியம். இல்ல குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருக்காங்க, இப்போதைக்கு அதை நான் டிசைட் பண்ண முடியல, நான் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒரு தோராயமா இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு எஜுகேஷனுக்கு ஒரு குழந்தைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளோ எனக்கு தேவைப்படும்ன்றதை டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம தேவைப்படும்னு டிசைட் பண்ற இடத்துல என்ன படிக்க போறோம், எந்த துறையை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிறத தாண்டி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு துறையில படிக்கிறதுக்கு ஒரு 20 to 25 லட்சம் செலவாகுது அப்படின்னா உங்க குழந்தை வளர்ந்து வர அந்த டைம்ல இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் பிளே பண்ணிட்டு இருக்கும், அதாவது பணவீக்கம். அப்போ 25 லட்சம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் அவங்க வளர்ந்து வர அந்த டைம்ல பல மடங்கு உயர்ந்திருக்கலாம். ஒரு 40 லட்சம் ஆயிருக்கலாம், ஒரு 50 லட்சம் ஆயிருக்கலாம். ஸோ நீங்க இன்ஃப்ளேஷனை கணக்குல வச்சுதான் இந்த
அமௌண்ட்டை பில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு எண்ட் கோல் கிடைச்சிருச்சு, இவ்வளோ அமௌண்ட் நான் பில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மாசம் மாசம் நான் எவ்வளவு தொகை ஒதுக்கணும், என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி அடுத்து பார்ப்போம். ஸோ எஜுகேஷனுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி சொல்றேன். இந்த 5 ஃபண்ட்ஸ்லயும் நீங்க ஏதாவது ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி போடுறத காட்டிலும் இந்த 5 ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு மல்டிபிள் ஃபண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். எப்பயுமே வந்து டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது எந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லயே எல்லா விதமான பணத்தையும் நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் சரியா இருக்காது, ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது. ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லா வரணும், ரிஸ்க்கும் வந்து ஒரு மாடரேட் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மிக்சடா வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே ரெகுலரா யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா யோசிக்கிற விஷயம் வந்து ஆர்டி. ஸோ எனக்கு ரிஸ்கே எடுக்க வேணாம், நான் லோ ரிஸ்க் ப்ரொஃபைல்ல எனக்கு வந்து பணத்தை நான் சேவ் பண்ண விரும்புறேன், அதுவும் மாசம் மாசம் ரெகுலரா சேவ் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆர்டி வந்து பெஸ்ட் சாய்ஸ். இது வந்து நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு ஆர்டி ஓபன் பண்ணலாம். இந்த ஆர்டில ரிஸ்க் இருக்காது, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போடுறது கிடையாது. ஸோ ஆர்டிக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து 100% சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்றது மட்டும் இல்லாம இது ஆர்டி அப்படிங்கறதுனால எவ்ரி மந்த் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணம் வந்து எடுத்து அந்த அக்கௌண்ட்ல போடப்பட்டுரும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாசம் எனக்கு ஒரு செலவு வந்துருச்சு அதனால இதுல போட முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா அந்த அமௌண்ட்ல போட்டுருவாங்க. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா டிசிப்ளின்டா நீங்க சேவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் ரிஸ்க்கும் இல்ல, ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆர்டில இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பிபிஎஃப் என்று சொல்லப்படுகிற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து நல்ல ஒரு ஷைனியான ரிட்டர்ன்ஸ், அதாவது கம்பேர்ட் டு ஆர்டி ஷைனியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பிரத்யேகமா பிபிஎஃப்னா என்ன, இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கறத பத்தி பிரத்யேகமா ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ இந்த வீடியோல அதை பத்தி ஃபுல்லா நான் விளக்கல, பட் ஸ்டில் பிபிஎஃப் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை பிபிஎஃப்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பிபிஎஃப் மாதிரியே சிமிலரா பட் பெண் குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட். கிட்டத்தட்ட பிபிஎஃப்க்கும் சுகன்யா சம்ருதிக்கும் சிமிலரான ரிட்டர்ன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கும். சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் பத்தின வீடியோவும் சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பத்தின நுணுக்கங்கள் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. ஸோ பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க சுகன்யா சம்ருதி ஆரம்பிக்கலாம். அப்படி இல்ல ஆண் குழந்தை அப்படின்னா பிபிஎஃப் வந்து ஒன்று ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ்லயும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டி மாதிரியே தான் இது. பட் ஆர்டில பேங்க்ல நம்ம பணத்தை போடுவோம், இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்ல தனித்தனி பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. பட் நம்ம ஆர்டி அந்த மாதிரி கம்ப்ளீட்லி சேஃபான ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். பட் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், மாடரேட்டா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான், அது உங்களுக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட் கொடுத்து உங்களுடைய growth, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோட growth வந்து நல்லாவே இருக்கும். நீங்க ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள்லாம் விட்டு நோக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அதனால மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எப்படி ஆர்டிக்கு ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒதுக்கி நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அதை எப்படி நான் சூஸ் பண்றது அப்படின்னா அதை விளக்கி ஒரு வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அகைன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது பெட்டர். ஏன்னா இதுல காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ நீங்க லாங் டேர்ம்க்கு எப்படி நம்ம எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கும்போது லாங் டேர்ம்க்கு விடுவோம். அதனால லாங் டேர்ம் விடும்போது உங்களுடைய ஃபண்டோட growth ரொம்ப சூப்பரா இருக்கும். இது போக எல்லா பேங்க்ஸ்லயுமே எஜுகேஷன் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷன் அவங்க வளர்ந்து வரும்போது எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பர்டிகுலர் பேங்க்ல அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு அப்படி இருந்துச்சுன்னா அதுலயும் கொஞ்சம் பணத்தை நீங்க போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த 5 பேசிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இதுல நான் எதுல போடலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மிக்சடா இருக்கணும். ஸோ மிக்சடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் ப்ராப்பரா மேனேஜ் ஆகும், உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் வந்து ஆப்டிமலா இருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுடைய குழந்தைக்கான எஜுகேஷன் தேவை இருக்கு இல்லையா, அந்த தேவையை பூர்த்தி ஆகிறதுக்கு இன்னொரு 10-15 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். எனக்கு வந்து அந்த பெரிய அமௌண்ட் வந்து இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு தான் வேணும் அப்படிங்கும்போது நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அண்ட் மற்ற சேஃபர் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் கம்மிப்படுத்தி பேக்கப்பா வச்சுக்கலாம். பட் உங்களுடைய குழந்தைகள் வந்து காலேஜை நெருங்குறாங்க, அந்த பெரிய செலவு வரப்போகுது, அந்த டைமை வந்து நெருங்குறாங்க அப்படிங்கும்போது அந்த பீரியட்ல உங்களுடைய ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்க
கொஞ்சம் லோ ரிஸ்க் ஃபண்டா சேஃபர் ஆப்ஷனுக்கு மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சமயத்துல மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்ல வேற ஏதாவது ஃபிளக்சுவேஷன்ஸ் வருது அப்படிங்கும்போது அந்த சமயத்துல நீங்க நஷ்டத்துல உங்களுடைய பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு அவசியம் இல்லாம இருக்கும். அதனால உங்களுக்கு எப்ப தேவை வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பீரியடை நெருங்கும் போது நீங்க சேஃபர் ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுடைய ஃபண்ட்ஸை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய லாக்இன் பீரியட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ் இருக்கு டைம் இருக்கு அப்படின்னா பிபிஎஃப், சுகன்யா சம்ருதி அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல போடலாம். ஏன்னா அதுலக்கான லாக்இன் பீரியட் இருக்கும். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே சில ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ்க்குலாம் லாக்இன் பீரியட் கொடுத்துருப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் லாக்இன். ஸோ லாக்இன் பீரியட்ல உங்களால அந்த ஃபண்டை எடுக்க முடியாது. இது வந்து நல்லதுதான், நமக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல நல்லது. அதை எடுத்து வேற எந்த விஷயத்துக்கும் யூஸ் பண்ணாம இந்த பர்டிகுலர் செலவுக்காகவே வச்சிருப்போம். பட் அட் த சேம் டைம் நீங்க வந்து அந்த காலேஜ் எக்ஸ்பென்ஸ் நெருங்குது, எனக்கு அந்த டைம்ல பணம் வேணும் அப்படிங்கிறப்ப அப்பப்போ புதுசா ஒரு லாக்இன் ஃபண்ட் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட்ல இருக்கிற பணம் வந்து முடங்கிரும், உங்களால எடுக்க முடியாது. ஸோ எனக்கு நிறைய பீரியட் ஆஃப் டைம் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி லாக்இன் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்கும், டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். பட் காலேஜ் பீரியட் நெருங்குது, அந்த உங்களுக்கு அந்த ஃபண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சேஃபர் ஆப்ஷன்ஸ்க்கு போட்டு லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி, அதாவது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபண்ட்ஸ்ல மாத்தி வச்சுறது நல்லது. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்திலயும் ரொம்ப முக்கியமா எல்லாரும் மிஸ் பண்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ரெவ்யூ பண்றது. உங்களுடைய பிளானை வந்து அப்பப்ப ரெவ்யூ பண்ண வேண்டியது அவசியம். அதுக்காக டெய்லி உட்காந்து அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஃபண்ட் எல்லாம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் ஒன்ஸ் இன் 3 months ஆர் ஒன்ஸ் இன் 6 months உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி க்ரோ ஆயிட்டு இருக்கா, தேவையான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். சப்போஸ் வரல அப்படின்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்றதுக்காகவோ இல்லைன்னா அதிகமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மணியை அதிகப்படுத்தவோ வந்து நீங்க முயற்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சேலரியில ஏதாவது வந்து பூஸ்ட் வருது, இன்கம் ஏதாவது இன்க்ரீஸ் வருது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, வேலையில வந்து வேற ஒரு இடத்துக்கு போறீங்க, அதிகமான சம்பளம் கிடைக்குது அப்படிங்கும் போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒதுக்குற பாரையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய இன்கம் அதிகமாக அதிகமாக செலவுகள் அதிகப்படுத்திட்டு போகாம இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து அந்த மணியை சேனல் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பிக் எக்ஸ்பென்சஸ் வரும்போது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ கல்விக்கான செலவு, எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு செலவு. அது மட்டும் இல்லாம அதுக்காக நீங்க பண்ணக்கூடிய செலவு வந்து லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ உங்க குழந்தைகளுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல். அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய ஜாபோட குவாலிட்டி அண்ட் அவங்களுடைய இன்கம், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன மாதிரி நாலேஜ் வருது, என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்க டேக்கிள் பண்றதுக்கான டேலண்ட்டும் ஸ்கில்லும் அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே வந்து எஜுகேஷன்ல வரும். ஸோ அதுக்காக செலவு பண்ற பணம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நீங்க செலவு பண்ணவோ இல்லை அதை செலவு பண்ண ரொம்ப கஷ்டப்படவோ இல்லாம முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நல்லா நீங்க செலவு பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாம அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்க எடுத்துக்க வேணாம். ஸோ அதுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்புறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.